வணக்கம். உங்கள் கோல்டன் சான்ஸ் டிவி. நடிகர் மன்சூர் அலிகானுக்கு விஷம் கொடுத்தது யார்? நடந்தது என்ன? வருகின்ற மக்களவைத் தேர்தலில் வேலூர் தொகுதியில் பழாப்பழ சின்னத்தில் தனிச்சு நின்று போட்டியிடுறார் நம்மளோட மன்சூர் அலிகான். நேற்றையோட பிரச்சாரம் முடிகிற நிலையில் இவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டுச்சு. அதனால் குடியாத்தமில் இருக்க பாலார் மருத்துவமனையில் இவரை அனுமதிக்கப்பட்டாங்க. ஸோ அங்கே சிகிச்சை பார்த்தும் நெஞ்சு வலி நிற்காத காரணத்தினால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்னையில் கேகே நகரில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டாருங்க. ஸோ இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க மன்சூர் அலிகான். என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு நான் குடியாத்தமில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது எனக்கு வலுக்கட்டாயமாக பழ ஜூஸும் தொடர்ச்சியாக மோரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை குடிச்சு முடிச்சு காரில் இருந்தோடனே எனக்கு பயங்கரமாக நெஞ்சு வலி ஏற்பட்டது. அதன் காரணமாக பாலார் மருத்துவமனைக்கு எல்லாரையும் என்னை கூட்டு போக சொன்னேன். ஸோ கூட்டு போன இடத்துல எனக்கு சிகிச்சையின்றி எனக்கு வலி பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் பாலசுப்ரமணியம் இருக்கார், அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பார். அதனால் நான் கேகே நகர் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே என்னை மாற்றிக்கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அறிக்கையை யார் வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் மன்சூர் அலிகான் சார்பாக பிஆர்ஓ கோவிந்தராஜன் தாங்க இந்த அறிக்கையை வெளியிடுறாங்க. ஸோ இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதியம் 2 மணிக்கு அப்புறம் நார்மல் வார்டுக்கு மாறிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தால் தமிழகத்தில் ரொம்பவே பரபரப்பாகவும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. டாட்டா, பை பாய்.